நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வாக்கெடுப்பின் போது திமுக எம்எல்ஏக்களின் செயலால் சிரிப்பலை ஏற்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்றைக்கு வாக்கெடுப்பானது நடைபெற்றது. வாக்கெடுப்பின் போது துரைமுருகன் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் தவறாக எழுந்து நின்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், என்ன நடந்தது? முழு விவரம். கனிமொழி, வணக்கம். இன்றைய தினம் சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சி, அதாவது அதிமுக சார்பில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதாவது டிவிஷன் முறையிலே, அதாவது எழுந்து நின்று ஆதரவு அளிக்கும் முறையிலே பதில் நடத்தப்பட்டது. அப்போது டிவிஷன், அதாவது தமிழக சட்டமன்றம் 6 டிவிஷன்களாக இருக்கின்றது. முதலில் முதலமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வரிசை, அந்த ரோ மொத்தமாக எழுந்து, அதாவது அமர்ந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அவரை நீக்க வேண்டுமானால் தொடர்ந்து நிற்க வேண்டும், நின்றால் அவரை நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுப்பது போல் ஆகும். முதல் பகுதி சரியாக செய்தார்கள். முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் அமர்ந்து விட்டார்கள். ஆனால் 2வது பகுதி என்று பேரவை துணைத் தலைவர் அறிவித்தவுடன் அப்போது அமர்ந்திருந்த துரைமுருகன், அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அந்த திமுக அமைச்சர்கள் அனைவரும் திடீரென்று எழுந்து விட்டனர். அதாவது அந்த நேரத்தில் அவர்கள் அமர வேண்டும். இந்த தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள், அதாவது இந்த சபாநாயகர் இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என நினைப்பவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னபோது இவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தவறுதலாக அவர்கள் திடீரென்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே எழுந்து நின்று விட்டார்கள். அதை பார்த்ததும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி, அதே போல முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட அனைவரும் விழுந்து குலுங்கி சிரித்தனர். கை நீட்டி எல்லாம் கூட ஏதோ சும்மா நகைச்சுவையாக சொல்லி சிரித்தனர். அதே நேரத்தில் திமுக புறம் அமர்ந்திருந்த மற்ற திமுக உறுப்பினர்கள் அவர்கள் பதறி போய் அனைவரும் அமருங்கள், நாம் தற்போது நிற்கக்கூடாது, நின்றால் சபாநாயகரை எதிர்ப்பது போல் ஆகிவிடும், அமருங்கள் என்று சொல்லி அவர்களை அமர வைத்தார்கள். இது ஒரு சில வினாடிகள் மட்டுமே நடந்தாலும் கூட சட்டப்பேரவையில் பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தி, குறிப்பாக முன்வரிசையிலே அமர்ந்திருந்த ராஜேஷ்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் இந்த திடீர் செயலால் சிரிப்பலை எழுந்தது. இது ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீரென்று, அதாவது ஒரு குழப்பத்திலே ஏற்படுவதுதான். ஏனென்றால் 2 முறை கேள்வி கேட்கிறார். யாரெல்லாம் நீக்க வேண்டுமோ என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் ஆதரிப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள், நீக்க வேண்டாம் என நினைப்பவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என சொல்லும் போது ஒரு சிறு குழப்பம் ஏற்படுகிறது. எனவே அவ்வாறு ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாகவே இந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் ஒரு 10 வினாடிகளுக்குள் தங்களது தவறை திருத்திக் கொண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து விட்டனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.